வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் சின்ன சின்ன வயர்ஸ் வச்சு இதே போல் பூ டிசைன்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நிறைய டிசைன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வயர் கூடை ஃப்ளவர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி குட்டி பூ எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இது மொத்தமே 4 லைனுக்குள்ளே ஃபினிஷ் ஆகிடும். அதே போல் இந்த குட்டி பூ எப்படி போடுறதுன்னு பார்த்து இந்த மாதிரி டிசைன் லெட்டர்ஸ் எப்படி போடுறதுங்கிறதையும் பார்க்கலாம். இதில் நான் எம் போட்டிருக்கேன். எம் போடுறதுக்கு 1 2 3 4 5 லைன்ஸ் சுற்றிக்கோங்க. 5 லைன் சுற்றிட்டு அதுக்கடுத்து அப்படி கீழே கொண்டு வாங்க கிராஸில். இந்த லைன் சுற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த லைனில் கொண்டு வந்து 2 சுற்று கிராஸில் போடுங்க. அந்த வயரை இப்படியே கொண்டு வந்து இப்படி ஒரு லைன் இப்படி ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த வயரை உள் பக்கத்துலேருந்து மேல் பக்கம் கொண்டு வந்து மேல் பக்கத்துலேருந்து கீழ் பக்கம் கொண்டு வந்து அப்படியே இந்த லைனுக்கு கிராஸில் விட்டுருங்க. அதை உங்களுக்கு நான் இந்த ஏ சிம்பிள் போடும்போது உங்களுக்கு சொல்லிக்கிடுவேன். அதுக்கடுத்து இந்த கிராஸில் விட்டதுக்கப்புறமா மறுபடியும் என்ன செய்யணும், இங்கே கொண்டு வந்து 1 2 3 4 5 மொத்தமாக 5 லைன்ஸில் நமக்கு இந்த எம் சிம்பிள் ஃபினிஷ் ஆகிடும். இந்த மாதிரி லெட்டர்ஸ் நீங்கள் எதுனாலும் ட்ரா பண்ணிவிட்டு அதாவது வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யலாம், இந்த வயர் வச்சு இப்படியே சுற்றி கொண்டுடலாம். இப்போ இந்த சின்னதாக ஒரு ஃப்ளார் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போது ஆரஞ்சு கலர் வயர் எடுத்துருக்கிறேன். ஒரு 4 பூ மட்டும் எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு உள்ளே இப்படி கொண்டு வந்து இப்போ போல் நம்ம என்ன செய்யணும், இதுக்குள்ளே சொருகி விட்டுறணும். இது கொஞ்சம் சொருகி விட ஈஸியாக இருக்கும். இப்படி உள்ளே சொருகி விட்டுக்கோங்க. சொருகி விட்டுட்டு அதுக்கடுத்து இந்த பூ இப்படி கொண்டு வந்து அடுத்த பூவில் மேலே கொண்டாரோம். திரும்ப இப்படி கொண்டு போகிறோம், உள்ளே கொண்டு போகிறோம். திரும்ப என்ன செய்கிறோம், அதே பூவில் பக்கத்தில் மேலே கொண்டு வந்து திரும்ப உள்ளே கொண்டு போகிறோம். உள்ளே கொண்டு போயிட்டு திரும்ப இந்த பூவில் மேலே கொண்டு வரோம். இதுக்கு அடுத்த பூ பார்த்திங்கன்னா அதில் மேல் பக்கமாக கொண்டு வந்து உள்ளே இழுத்துட்டு இப்படி கீழ் பக்கமாக கொண்டு வந்துட்டு சென்டர்லேயே வருது பாருங்கள். அதுக்கடுத்து இந்த வயரை இந்த சைடு கொண்டு வாங்க. இந்த பூவுக்கு நடுவில் கொண்டு வந்துட்டு திரும்ப உள்ளே கொண்டு போகணும். வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், நல்லா புரிஞ்சிடும். அதுக்கடுத்து திரும்ப என்ன செய்யணும், பக்கத்தில் இருக்க பூவில் மேலே கொண்டாரோம். திரும்ப உள்ளே கொண்டு போகணும். திரும்ப அதே பக்கத்தில் இருக்கிற பூவில் இப்படி வெளியே கொண்டு வந்து திரும்ப உள்ளே கொண்டு போயிட்டு ஈஸியாக போட்டலாம். இந்த ஃப்ளார் சின்ன குடைகளுக்கு இந்த குட்டி குட்டி ஃப்ளார்ஸ்லாம் நல்லா பொருத்தமாக இருக்கும். ஒரே கலரில் நீங்கள் போட்டிங்க பார்த்தீங்களா, 1 ரோல் பாஸ்கெட்ஸ், அதுக்கெலாம் இது நல்லா பொருத்தமாக இருக்கும். திரும்ப உள்ளே கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு பூ க்ரியேட் ஆகிடுச்சு. தூரத்தில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஃப்ளார் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அது போக இது கொஞ்சம் கான்ட்ராஸ்டான கலர் கிடையாது, அதனால் உங்களுக்கு அவ்வளோவா சரியாக தெரியாது. இந்த பூவில் பாருங்கள் நல்லா தெரியும். ரோஸ் அண்ட் க்ரீனில் போட்டுக்க பாருங்கள், நல்லா துண்டாக உங்களுக்கு தெரியும். இதே போல் சின்ன சின்ன வயர்ஸில் 1 அடி 1/2 அடி இந்த மாதிரி வயர்ஸ்லாம் வேஸ்ட்டாக போகும் பார்த்தீங்களா, அந்த வயர்ஸில் இப்போ நான் 1 அடி வயர்லேயே நான் போட்டிருக்கேன். அதுலேயே பாருங்கள் கொஞ்சம் மிச்சம் வருது, இவ்வளோ தூரம் மிச்சம் வருது. நீங்கள் 1/2 அடி வயரில் கூட இதே போல் ஒரு ஃப்ளார் போட்டு திரும்ப ஒரு ஃப்ளார் எக்ஸ்ட்ரா இன்னும் இப்போ இந்த ஒரு சுற்று போட்டுக்கோம் பார்த்தீங்களா, இது ஒரு ஃப்ளாரும் அதுக்கடுத்து உள்ளுக்குள்ளே இருக்கிற வயர் இன்னொரு வயர்லையும் போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஃப்ளார் முடிஞ்சுது. இதுக்கடுத்து நம்ம ஏ சிம்பிள் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒன் 2 3 4 5 அதுக்கடுத்து ஒரு 3 எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு 5. நான் சின்ன ஏ தான் போட்டிருக்கேன். மறுபடியும் ஒரு 3ல் கொண்டாந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம வயரை எப்படி சுற்றுறதுன்னு பார்க்கலாம். ரோஸ் கலர் வயர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதில் பாருங்கள் அந்த பூ மேலேயே சுற்றி கொண்டு வந்திருக்கேன். சைடில் இந்த பூவில் கொண்டு வந்திருக்க பாருங்கள், நடுவில் கொண்டு வந்த மாதிரி கொண்டு வரலாம், பூவுக்கு மேலேயும் கொண்டு வரலாம், அது நம்ம இஷ்டம்தான். ஃபஸ்ட்டு நம்ம வயரை உள்ளே சொருகிக்கணும், அதை மறந்துட்டேன். உள்ளே சொருகிறது இதில் வீடியோ சரியாக தெரியுதான்னு தெரியலை. நீங்கள் உள் பக்கம் வயரில் சொருகி விட்டுக்கோங்க. இப்படி உள்ளுக்குள்ளே உள்ள வயரில் சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும், பின்ன ஆரம்பிக்கணும், சுற்ற ஆரம்பிக்கணும் வயரை.
ஓகே, வீடியோ சரியாக தெரியுதான்னு தெரியல, நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த போட்டுக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே என்ன செய்யணும், அடுத்த பூவில் கொண்டு வரோம், கிராஸ்லேயே கொண்டு வரோம், திரும்ப தேர்ட் நாட்டில், அதுக்கடுத்து இல்லை 1 2 3 இப்போ தேர்ட் நாட்டில் கொண்டு வரேன், அடுத்து ஃபோர்த் நாட்டில். உங்களுக்கு எந்த லெட்டர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் போட்டுட்டு இதே போல் நீங்கள் கொண்டாடலாம். அடுத்து ஃபிஃப்த் நாட்டில், அடுத்து பக்கத்தில் இருக்கிற நாட்டில். நீங்கள் முன்னக்கூட்டியே இந்த மாதிரி சாக் பீஸ் அல்லது மார்க்கர் ஏதாவது வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. பெர்மனெண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணாதீங்க, அது போகாது. அதனால் நார்மல் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நமக்கு ஒயர் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதனால் இந்த இடத்த நம்ம ஃபினிஷ் பண்ணி உள்ளே சொருகி விட்டுருணும். இதோட நமக்கு ஒயர் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்த ஒயர் எடுத்து இப்படியே நம்ம என்ன செய்யணும், உள்ளே கொண்டு வந்து இதையும் நம்ம என்ன செய்யணும், சொருகி விட்டுக்கணும். ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதனால் இதையும் நம்ம உள்ள பக்கமாக இப்படி சொருகி விட்டுட்டு இந்த நாட்டில் இப்படி சொருகி விட்டுக்கோங்க. 2 நாட் நம்ம சொருகி விட்டால் போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. ஓகே, சொருகி விட்டுட்டு அடுத்தப்பில் நம்ம அப்படியே ரோல் பண்ண வேண்டியதான். ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போடுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கூடையும் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். அடுத்தப்பில் இங்கே கொண்டாங்க. சென்டரில் மட்டும் ஒரு நாட் மட்டும் நம்ம போடணும். ஓகே, கொண்டு வந்து இதுலேயே ஒயர் இருக்கிறதுனால இந்த ஒயரை நான் அப்படியே இங்கே கொண்டாறேன். இந்த மிச்ச ஒயர் பார்த்தீங்கன்னா அதே நான் இங்கே கொண்டு வந்து இந்த சென்டரில் இப்படியே கொண்டு வந்து ஒரு நாட் கிராஸில் இப்படி போட்டுட்டு அதுக்கடுத்து கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள், நல்லா புரியும் உங்களுக்கு. ஏற்கனவே நான் ஸ்லோவாக சொல்லி கொடுக்கேன், இன்னும் ஒரு 2 3 தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிடும். இப்போ நம்ம ஏ சிம்பிள் ஃபினிஷ் பண்ணியாச்சு, ரொம்ப ஈஸியாக ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இந்த மிச்ச வயரை உள்ளே சொருகி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுற வேண்டியதான். இல்லை சொருகி விடுறது சரியாக தெரியுதாங்கிறது தெரியல எனக்கு, அதனால் நான் தெரிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஒயரை கட் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு இந்த டிசைன் ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நமக்கு ஏ சிம்பிள் க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த டிசைன்லேயே நம்ம பி போடணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிட்டிங்கன்னா பி ஆகிடும். இப்படியே கொண்டு வந்து நம்ம கொண்டு வரும்போது இந்த ஒயரை இதில் சுற்றிட்டு அதுக்கப்புறமா சென்டரில் கொண்டு வந்தீங்கன்னா பி சிம்பிள் மாதிரி ஆகிடும். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை நீங்கள் இப்படி வரைஞ்சிட்டு, இப்போ சின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிக்கு இப்படி போட்டால் போதும், இங்கே 3 இங்கே 5 இங்கே 3 அப்படி போட்டுக்கோங்க. அப்புறம் டி ரொம்ப ஈஸி. இதே போல் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அந்த லெட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ண இமேஜஸை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் விரும்பினா அனுப்பி வைக்கலாம். நீங்கள் என்னென்ன டிசைன்ஸ் போடுறீங்களோ அது எல்லாமே அனுப்பி வைங்க. அதை நான் ஒவ்வொரு பேஸ்கெட் மாடல்ஸ் பார்த்தியும் அப்லோட் பண்ணுவேன். நிறைய இமேஜஸ் கொடுத்தீங்கன்னா அதை பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க்கில் அப்லோட் பண்ணுவேன். கொஞ்சம் இமேஜஸ் அப்படின்னா பேஸ்கெட் மாடல்ஸில் அப்லோட் பண்ணுவேன். உங்கள் ஊரையும் பேரையும் மறக்காமல் குறிப்பிட்டு அனுப்புங்க. இந்த ஹேண்டில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பிகினர்ஸ்க்கான ஹேண்டில் தான். ஹேண்டில் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் எப்படி போடுறதுன்னு, கூட எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 2 ரோல் கூட, இது லஞ்ச் கூட, இது எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட லிங்க்கும் உங்களுக்கு வயர் கூட இன் தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன். இந்த கூடை போடுறது எப்படி, ஹேண்டில் போடுறது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்குறேன். அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.